முந்தைய பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்று நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஆங்கில ஊடகத்திற்கு தாம் அளித்த பேட்டியானது ஒரு சிலரால் அவர்களது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் சிலர் அஜித் விஜய் இடையிலான மோதல் போல ஆக்கிவிட்டனர் என்றும் கூறியுள்ளார். இவருக்கு இதான் வேலை. எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்றும் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன் எனவும் அஜித் குறிப்பிட்டுள்ளார். சுரண்டப்படும் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சில போலி சமூக ஆர்வலர்கள் உள்ளதாகவும் போலிகளால் மூளைச்சலவை ஆகாமல் இருக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அஜித் கூறியுள்ளார். தன்னை பிடிக்காதவர்கள் எப்போதுமே தன்னை வேற்றுமொழிக்காரன் என்று கூறி வருவதாகவும் ஒரு நாள் அவர்கள் உரத்த குரலில் தன்னை தமிழன் என்று அழைப்பார்கள் எனவும் அஜித் தெரிவித்துள்ளார். திடீர்னு அஜித்தை புகழ்றாரு, அஜித்தை பாராட்டுறாரு. விஜய் அரசியல் வந்ததுனால அஜித்தை பாராட்டுறாரு, விஜய் அரசியல் வந்ததுனால அஜித்தை பாராட்டல. ஒன்ஸ் ஏ அஜித் ஃபேன், ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு எப்போதுமே அஜித் ரசிகர் தான். 2018லயே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில நான் தெளிவா சொல்றேன், அஜித் ரசிகர், அஜித் வெறியன், அஜித் படம் எந்த படம் முதல் காட்சி பார்த்தேன். ஆனா அஜித் ரசிகர் என்பது ஒரு உலகம். இன்னைக்கு நம்ம அஜித்குமாருக்கும் பசுமந்த ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய ரத்தமா, உறவா, சொந்தமா? அவன் மலையாளி, அவன் மலையாளி, அவன் எதுக்கு நீ கொண்டாடுற? வேதாளம் படம் வந்து அவன் சூடத்தை ஏற்றான், அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாப்பிடும். ஐயோ நாய் தேவரப்படுத்த போறான், அஜித்குமார் படுத்த போறான். அஜோத்திய பயிரடா அடிச்சு மண்டையை உடச்சு விடுவோம், கொலைச்சு விடுவோம்.